நேயர்கள் அனைவரையும் புதிய குரல் தமிழ்நாட்டு அரசியல்ல 2 செய்திகளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஒன்று திமுக காங்கிரஸ் கூட்டணி, மற்றொன்று நடிகர் விஜய். இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்துட்டு, ஆனா அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறதா? வலிமையாக இருக்கிறது. எப்படி வலிமையாக இருக்கிறது? 45-50 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக ஒரு 30%, காங்கிரஸ் ஒரு 4%, திருமாவளவன் ஒரு 6%, இதே 40% ஆயிற்று. இடதுசாரிகள், ஏனைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 5% வைத்துக் கொண்டார். எவ்வளவு வந்துடும்? 5% இல்லை, கூட இருக்கும். 45% வந்தாச்சு. ஆனால் 50% வாக்குகளில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி சேர்ப்பதற்கு கடும்பாடுபட்ட திமுக தலைமை தனது பலத்தையும் பலவீனத்தையும் அவர்கள் எடை போட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான பலம், அவர்கள் கொடுத்த 1000 ரூபாய் உரிமை தொகை, 5000 ரூபாய், பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஆனால் அவர்களுடைய பலவீனம் ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றாமை, லோக்கல் இஷ்யூ, வெரி புவர் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னும் கனிம வள கொள்ளைகள், அரசினுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவேறு இடசங்கங்கள், இடர்பாடுகள், இதெல்லாம் அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒன்று. ஆக இப்படி ஒரு களச்சூழ்நிலையில் இதை எப்படியாவது சேர்க்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் தன் வலிமையும் மாற்றான் வலிமையும் தெரிந்தவர். அதனால சிதம்பரத்தை அனுப்பி சோனியாவோடு பேசி இந்த கூட்டணியை முடிவு செய்தார். ராகுல் காந்தியோ மணிக் தாக்கூரோ லோக்கல் இருக்கிற தலைவர்களோ விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் காலத்துக்கேற்றவாறு நடைமுறைகளை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிகாரத்தில் பங்கு இல்லை, 40 தொகுதிகளும் இல்லை, 28 உங்களுக்கு தருகிறோம் என்று முடித்து விட்டார்கள். இது பழைய கதை. இது நடந்து ஒரு 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. அப்ப அந்த பக்கம் இருக்கின்ற போது இந்த பக்கம் என்ன நடக்கிறது என்டிஏ கூட்டணியில் என்று பார்க்க வேண்டும். என்டிஏ கூட்டணியில் வலிமை இழந்திருக்கிறதா என்றால் 100% வலிமை இழந்திருக்கிறார்கள். எடப்பாடியினுடைய கட்சி கழுதை தேர்ந்த கட்டெரும்பாக அதிமுக, எடப்பாடி அதிமுக போய்விட்டது. பாரதிய ஜனதா அவர்கள் தேசிய கட்சி, மாநில கட்சிக்கு மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள், கோர் இந்துத்துவக்காரர்களை தவிர. ஏன்னா தமிழ்நாடு புரிந்திருக்கிறது, மாநிலத்திற்கு யார், மத்தியில் யார், இதை தமிழகம் புரிந்திருக்கிறது. மூன்றாவது அமமுக, திருமதி சசிகலாவின் புதிய எழுச்சியின் மூலமாக அவரின் பெயரை வைத்து அவருடைய வாக்காளர்களை மட்டுமே தனது வைத்துக் கொண்டிருந்த தினகரன் ஒரு செயல்படாத தலைவராக மாறி வலுவிழந்து போயிருக்கிறார். இது நான் சொல்லவில்லை. தென் மாவட்டங்களில் மக்களின் வார்த்தைகள், எந்த அடிப்படையில் இவர் பழனிசாமி இடத்திலே போய் சேர வேண்டும் என்ற கொதிநிலையிலே அங்கே பல சமூகங்கள் இருக்கிறார்கள். அதை போன்று நீங்கள் சொல்வேனால் பாமக அப்பா இல்லாத கட்சியாக இருக்கிறது. அதுவும் வலு இழந்திருக்கிறது. அந்த வலு 0.5% இருக்கலாம், 1% இருக்கலாம். ஏனைய ஒரு கட்சிகள் எதுவும் வலுவாக இல்லை. பாரிவேந்தரை எடுத்துக்கொண்டாலும், சண்முகத்தை எடுத்துக்கொண்டாலும், பாண்டியனை எடுத்துக்கொண்டாலும், அதே போன்று ஃபார்வர்ட் பிளாக், அந்த மாதிரி ஒரு சிறு சிறு கட்சிகள், பூவை மூர்த்தியாருடைய கட்சி, இப்படியெல்லாம் பெரிய அளவிற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கட்சிகள் ஒன்றும் இல்லை. 3 பேர் தான் இருக்கிறார்கள், பாஜக அதிமுக. பாஜக அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் இல்லை. தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வைத்திருக்கிற அமமுக, வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாமக, இவ்வளவுதான். இப்ப இவர்கள் வலுவிழந்திருக்கிற போதுதான் அமித்ஷாவுக்கு ஒரு திட்டம், எப்படியாவது நடிகர் விஜயை உள்ளே கொண்டு வந்துடணும்.
அப்படின்னு அவங்க ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார் என்ற செய்தி நேரடியாகவே இன்னைக்கு நாம பார்க்க முடியுது. இதுல 2 கேள்வி. 41 பேர் இறந்து போனதற்கு சிபிஐ வழக்குக்கு இன்று காலை அவர் டெல்லிக்கு செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். 1. இல்லை, இன்றைக்கு நாங்கள் தேர்வு நடத்த வேண்டியிருக்கிறது, வேட்பாளர்கள் தேர்வு என்று சொன்ன பிறகு, இல்லை நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததின் விளைவாக அவர் அந்த கூட்டணியில் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எப்படி சொல்கிறீர்கள்? ஆம், பல மாதங்களுக்கு முன்பே ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதல்வரும் திரைத்துறை நடிகருமான பவன் கல்யாண் மூலம் விஜயிடம் பேசப்பட்டது. அவர் மறுத்து விட்டார் என்றுதான் நமக்கு சோர்ஸ்கள் சொல்கிறது. அப்படி என்றால் அவர் வழக்குகளில் சிக்கப்பட்டு கொள்ளப் போகிறாரா? எது வேணாலும் பாஜக செய்வார்கள். ஆனால் அவருடைய எதிர்காலம் என்னவென்றால், அவருக்கு தேசிய தலைவர்களாக இருக்கிற பெருந்தலைவர் காமராசர், தந்தை பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை, இப்படியெல்லாம் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி, சாதிக்கு எதிரானது, மதத்திற்கு எதிரானது, தேசிய நீரோட்ட கட்சி, தலித்துகளுடைய ஆதரவான கட்சி, சிறுபான்மை ஆதரவான கட்சி. ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அது மீனவர்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மீனவர்கள், கத்தோலிக்கர்கள். பாஜகவில் சேர்வதால் இவர் தற்கொலைக்கு ஒப்பாக போய்விடுவார். அதுல எந்த டவுட்டும் இல்லை. நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி இன்றில்லை என்றால் நாளையாவது ஆட்சியை பிடிக்கலாம், நாம் காத்திருப்போம் என்று அவர் ஒரு முடிவெடுக்காத பட்சத்தில் தற்கொலைக்கு சமமாக ஆகிவிடும். இது ஒரு பொலிட்டிக்கல் சூயிசைடு என்றும் பலர் சொல்வதை நாம் நிராகரிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இந்த அழுத்தங்களை அவர் எப்படி தாக்கு பிடிக்க போகிறார்? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த அழுத்தங்களை அவர் தாக்கு பிடிப்பார். ஆனால் அவர் தாக்கு பிடித்து, அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது தோழர்களே. இந்த சவாலில் அவருடைய குடும்ப பிரச்சனை. ஆனால் குடும்ப பிரச்சனையை டிஆர்பிக்காக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வருத்தத்துக்குரியது. அவருடைய மனைவிக்கு அவருக்கும் பிடிக்கவில்லை என்றால் அவர் பணத்தை கொடுத்து விட்டு செல்வார். அந்த அம்மா வாழ பிடிக்கவில்லை என்றால் அவர் விலகலாம். அது குறித்து ஏதோ டிவியில் பேசிக்கொண்டு கொடுக்கிற ஒரு 500 1000ற்காக அலையக்கூடாது. அது ரொம்ப தவறு. ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய லாபம், நஷ்டம், சுகபோகங்களை நாம் விற்கக்கூடாது. ஆனால் அவர் ஒரு தவறு செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்க கூடாது. ஒரு திரைப்பட நடிகையோடு பொதுவெளியில் வந்து விட்டிருக்கக்கூடாது. ஒருவேளை தனது மனைவிக்கு செட்டில்லாம் பண்ண பிறகு நான் மறுகல்யாணம் செய்யலாம், அப்படி வந்திருக்க வேண்டும். அதை கேட்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் தேவையில்லாத பொய்களை அடித்து கொண்டு அசிங்கமாக பேசிக்கொண்டு திரிவது நமக்கு தேவையில்லை. எவனும் யோக்கியம் இல்லை. ஆன்மீகத்தில் இருக்கிறவனும் பொம்பளை விஷயத்தில் யோக்கியம் இல்லை. சினிமாக்காரர்களும் யோக்கியம் இல்லை. தொழிலதிபர்களும் யோக்கியம் இல்லை. அரசியல்வாதியும் யோக்கியம் இல்லை. எவனும் தப்ப மாட்டான் இந்த பொம்பளை விஷயத்துல. அதுல சினிமாக்காரன் மட்டும் எப்படி தப்ப முடியும்? இது தவறான நடவடிக்கை. சரி, அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் 15% இருக்கக்கூடிய இவரை கையில் கொண்டு வந்து நாம இவங்க முதுகுல ஏறி அதிகாரத்தில் பங்கிட்டு கொள்ளலாம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படித்தானே மகாராஷ்டிராவில் செய்தார்கள். அப்படித்தானே நிதிஷ்குமாரை பவுல் பண்ணி காலி பண்ணி அனுப்புனாங்க. அப்படித்தானே தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைத்தார்கள். அப்படித்தானே மதசார்பற்ற ஜனதாவை ஜாதி கட்சியாக சுருக்கி போட்டார்கள். பிஜேபிக்கு கூட ஒரு கட்சி சேருதென்றால் அது உருப்படவே செய்யாது என்பதை நாம் பல உதாரணங்கள் சொல்லிட்டோம். அவர்கள் யாரையும் வாழ வைக்க மாட்டார்கள், அவர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும். அதுதான் அவருடைய திட்டம். கூட்டணி சேர்ந்தாலே காலி என்று அர்த்தம். கந்துவட்டிக்காரனிடத்திலே எவனாவது போய் அக்ரிமெண்ட் போடுவானா? போட மாட்டான். அந்த நிலைக்குத்தான் அவர்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நடிகர் அவர் போவதற்கு சாத்தியம் இருந்தால் அவர் கட்சி காலி, அதை குறித்து கொள்ளுங்கள். போகாமல் அவரை அழுத்தத்திற்கு உட்படுத்தினாலும் அவர் முரண்டு பிடித்து நின்று அவர் வெற்றி பெறுவாரையானால் அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விட்டார். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? இன்னைக்கு டெல்லிக்கு போனாரா? டெல்லியில் என்ன நடந்துச்சு? நாம் அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த செய்திக்காக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.